ஓம் நமக் சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூரா ரஸ்வ பாக்கியலட்சுமி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமணத்திற்கு பின் தொழில் யோகம் யாருக்கு அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சிலரை பார்த்தீங்கன்னாக்கா நிரந்தரமாக ஒரு தொழிலே இல்லாமல் இருப்பாங்க. ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனால் கூட ஒரு 3 மாதம் ஒரு கம்பெனி, 4 மாதம் ஒரு கம்பெனி அப்படின்னு அடிக்கடி தொழில் மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். வேலை மாற்றம். ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் நிலையாக இருந்து வேலை செஞ்சு போனஸ் வாங்கினீங்களான்னு கேட்டிங்கனாக்கா இல்லைம்பாங்க. சரி, வேலை அமையலை, சொந்த தொழிலாக செய்யலான்னு பார்த்தாக்கா சொந்த தொழிலும் அமையாது. இதனாலேயே கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும். நிரந்தரமான ஒரு வேலை இல்லை, தொழில் இல்லை, வருமானம் இல்லை. இவருக்கு எப்படி பொண்ணு கொடுக்கறதுன்னு பொண்ணு வீட்டுக்காரங்களும் நினைப்பாங்க. நம்ம எப்படி போய் பொண்ணு கேட்கறதுன்னு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் அதையும் மீறி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு பாருங்கள், டக்குன்னு நிரந்தரமான ஒரு தொழில் அமைஞ்சிரும். அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நமக்கு இப்படி ஒரு தொழில் அமையுமான்னு. அந்த அளவுக்கு அமைஞ்சு போயிடும். அப்போ அதை நம்ம ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு லக்கணத்துக்கு 7ஆம் இடம் தான் கலஸ்திர ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானம்னு நம்ம சொல்கிறோம். 7ஆம் பாவகதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் பாவகதிபதி 7ல் இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து 7ஆம் பாவத்தில் இருந்தாலும் 10ஆம் பாவத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணத்திற்கு பின்னாடி தொழில் அமையும்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் சார பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் அதை சொல்லலாம். நம்ம சமசப்தமமாக பார்த்துக்கிட்டாலும் இந்த அமைப்பு அவங்களுக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 7ஆம் பாவகதிபதி 10ஆம் பாவகதிபதியோடு எந்த விதத்தில் சேர்ந்திருந்தாலும், சேர்க்கை பெற்றிருந்தாலும் அவங்களுக்கு திருமணத்திற்கு பின் தொழில் யோகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுங்கள். அது 100% கரெக்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.